அஷ்டம குரு என்ற வார்த்தையை கேட்டாலே பலர் பயப்படுகிறார்கள். இனி கஷ்டம்தான், பணம் போய்விடும், வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. அஷ்டம குரு உண்மையிலேயே கெடுதல் செய்ய வருகிறாரா, அல்லது நமது வாழ்க்கையை மாற்ற வருகிறாரா? இந்த கேள்விக்கான பதிலை இன்று விரிவாக பார்க்கலாம். முதலில் அஷ்டம குரு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் பயணிக்கும் காலமே அஷ்டம குரு என்று அழைக்கப்படுகிறது. ஜோதிடத்தில் 8ஆம் பாவம் மிகவும் மர்மமான பாவமாக கருதப்படுகிறது. இந்த பாவம் குறிக்கும் விஷயங்கள்: மாற்றம், கர்ம பலன்கள், மறைந்திருக்கும் உண்மைகள், திடீர் சம்பவங்கள், ஆன்மீக வளர்ச்சி, வாழ்க்கையின் புதிய திசை. இதனால்தான் அஷ்டம குரு காலம் பலரின் வாழ்க்கையில் மறக்க முடியாத காலமாக மாறுகிறது. ஆனால் ஏன் மக்கள் இதை பார்த்து பயப்படுகிறார்கள்? இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அஷ்டம குரு காலத்தில் பல விஷயங்கள் நமது கட்டுப்பாட்டை தாண்டி நடப்பது போல தோன்றும். உதாரணமாக, பல ஆண்டுகளாக செய்த வேலை திடீரென மாறலாம். திட்டமிடாத செலவுகள் வரலாம். நெருங்கிய உறவுகளில் மாற்றங்கள் ஏற்படலாம். சிலருக்கு நண்பர்கள் விலகலாம். சிலருக்கு புதிய மனிதர்கள் வாழ்க்கையில் வரலாம். இந்த மாற்றங்களே மக்களை பயமுறுத்துகின்றன. ஆனால் இங்கே ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. அஷ்டம குரு எடுத்துக்கொள்வதை விட அதிகமாக கற்றுக் கொடுக்கிறார். இதைத்தான் பெரும்பாலானவர்கள் கவனிப்பதில்லை. ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒருவர் பல வருடங்களாக ஒரு வேலையில் இருக்கிறார். அவருக்கு அந்த வேலை பிடிக்கவில்லை. ஆனால் பயம் காரணமாக மாற்ற முடியவில்லை. அஷ்டம குரு காலத்தில் திடீரென வேலை மாறுகிறது. அந்த நேரத்தில் அது பிரச்சனை போல தெரியும். ஆனால் சில மாதங்கள் கழித்து அதுவே பெரிய முன்னேற்றமாக மாறுகிறது. இதுதான் அஷ்டம குருவின் செயல்முறை. முதலில் மாற்றம், பிறகு புரிதல், இறுதியில் வளர்ச்சி. பண விஷயத்திலும் இதே நிலை. இந்த காலத்தில் திடீர் செலவுகள் வரலாம். வீட்டு செலவுகள், மருத்துவ செலவுகள், குடும்ப பொறுப்புகள், பழைய கடன்கள். ஆனால் இந்த செலவுகள் நம்மை பணத்தை சரியாக நிர்வகிக்க கற்றுக் கொடுக்கின்றன. பலர் அஷ்டம குரு காலத்தில்தான் சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர்கிறார்கள். இப்போது உறவுகள் பற்றி பார்க்கலாம். அஷ்டம குரு காலத்தில் சில உறவுகள் முடிவுக்கு வரலாம். இதை கேட்டவுடன் பலர் பயப்படுவார்கள். ஆனால் எல்லா உறவுகளும் நிலைத்து நிற்க வேண்டிய அவசியமில்லை. சில உறவுகள் நமது வளர்ச்சியை தடுக்கலாம். சிலர் நமது வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட பாடத்தை கற்றுக் கொடுக்க மட்டுமே வருகிறார்கள். அந்த பாடம் முடிந்த பிறகு அவர்கள் விலகலாம். இதுவும் அஷ்டம குருவின் ஒரு செயல்பாடாக இருக்கலாம். இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். அஷ்டம குரு காலத்தில் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கலாம். முன்பு கவனிக்காத விஷயங்களை கவனிக்கத் தொடங்கலாம். வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன? நான் எதற்காக இங்கே இருக்கிறேன் என்று பல கேள்விகள் எழலாம். இது சாதாரணமான விஷயம் அல்ல. பல பெரிய ஆன்மீக மாற்றங்கள் அஷ்டம குரு காலத்தில்தான் தொடங்கியுள்ளன. அதனால் அஷ்டம குருவை வெறும் கஷ்ட காலம் என்று பார்க்கக்கூடாது. அது ஒரு மாற்ற காலம், ஒரு விழிப்பு காலம், ஒரு கர்ம சுத்திகரிப்பு காலம். இப்போது பரிகாரங்களை பார்க்கலாம். வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபடலாம். மஞ்சள் நிற ஆடைகள் அணியலாம். மஞ்சள் தானம் செய்யலாம். ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்தலாம். மாணவர்களுக்கு உதவி செய்யலாம். இந்த செயல்கள் குருவின் அருளை அதிகரிக்க உதவும் என்று ஜோதிட மரபுகள் கூறுகின்றன. இறுதியாக ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அஷ்டம குரு உங்கள் வாழ்க்கையை அழைக்க வரவில்லை, உங்களை மாற்ற வருகிறார். சில நேரங்களில் நாம் விரும்பும் மாற்றம் வராது. ஆனால் நமக்கு தேவையான மாற்றம் வரும். அதனால் அஷ்டம குருவை பயத்துடன் அல்ல, புரிதலுடன் அணுகுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அஷ்டம குரு அனுபவம் இருந்தால் அது உங்களை எப்படி மாற்றியது என்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.